அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சர்வ அமாவாசை தினம். நமக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்திருக்கிற நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நினைவாஞ்சலி செலுத்துகிற அந்த தியாக செம்மல்களுடைய ஆன்மா சாந்தி அடைகின்ற இந்த அமாவாசை பிரார்த்தனையில் முத்தீஸ்வரர் திருக்கோயிலிலே ஒவ்வொரு அமாவாசை திருக்கோயிலிலும் நம்முடைய அட்சய பாத்திரம் நிறுவன தலைவர் நெல்லை பாலு அவர்களும், அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பிரியதர்ஷினி உதயகுமார் முரளி அவர்களும் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். இது தீபாவளி திருநாளுடைய மறுநாளாக கொட்டுகிற மலையிலே, வடகிழக்கு பருவமழையிலும் கூட இந்த அன்னதானத்தை இன்றைக்கு தொடர்ந்து இருக்கின்றார்கள். அன்னதானத்தை வணங்கிவிட்டு தற்போது நடைபெற்று வருகிற இந்த ஸ்டாலின் திமுக அரசு சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத, மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருப்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைத்து வருகிறார்கள். நான் ஒவ்வொரு துறையாக சுருக்கமாக உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இப்போது தொழில்துறையை எடுத்துக்கொண்டால், தைவானை சேர்ந்த பாக்ஸ்கான் நிறுவனம் புதிய இந்திய பிரதிநிதி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து அவர் பெயர் ராபர்ட் ஹூ சமீபத்திலே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். இது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக இருந்தது. இந்த சந்திப்பு குறித்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ரூபாய் 15,000 கோடி முதலீட்டையும் 14,000 பேருக்குமான வேலைகளையும் பாகிஸ்தான் உறுதி செய்திருக்கிறது என்று, தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இது, பொறியாளர்களே தயாராக இருங்கள் என்று தனது எக்ஸ் பக்கத்தளத்தில் ஏகத்துக்கும் அவர் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். முதல்வர் ஸ்டாலின் ஒருபடி மேலே சென்று, இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு, தமிழ்நாட்டை தெற்கு ஆசியாவின் உற்பத்தி புதுமை மையமாக நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் என்று அவரும் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். இந்த புதுமை மையம் மாற்றுவதற்கான எங்கள் பயணத்தில் இது ஒரு மற்றொரு மைல்கல் என்று கூறினார்கள். மொத்தத்திலே முதல்வரும் அமைச்சரும் தங்களை தாங்களே மாறி மாறி புகழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையிலே தான் பூனைக்குட்டி வெளியே வந்ததைப் போல பாக்ஸ்கான் நிறுவனம் சாக் கொடுத்து, அதாவது இந்த சந்திப்பில் புதிய முதலீடுகள் குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்று அன்றைய தினமே கட்டுச்சோற்றை அவிழ்த்துவிட்டது அந்த நிறுவனம். டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் என்றைக்கு ஆனாரோ அன்றிலிருந்து இப்படிதான், அங்கிருந்து அது வந்தது, இங்கிருந்து இது வந்தது என்று சொல்வார். ஆனால் எங்கிருந்தும் எதுவும் இதுவரை வரவில்லை. இன்றைக்கு சமூக வலைதளத்திலே மட்டும் அவர் தன்னுடைய சாதனையை கனஜோராக கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார், வாயிலே வடை சுற்றி கொண்டு இருப்பார். சரி, எந்த நாட்டிலிருந்து எந்த நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்டால், வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை தாளை எடுத்து காமிக்கிறார். அது புத்திசாலி தான் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். ஆகவே வெள்ளை அறிக்கை வெளியிடச் சொன்னார்களே, அவர்கள் மீது தனி நபர் தாக்குதலை தொடர்ந்து வைப்பதுதான் அமைச்சருடைய சமீபத்திய பிரதான கடமையாக அவர் வைத்திருக்கிறார். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு, ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளிலே பாகிஸ்தான் நிறுவனம் இங்கே புட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறது. சட்டமன்றத்தில் மாண்புமிகு நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கெடுத்து அவர்கள் இந்த முதலீடு என்ன ஆயிற்று என்று கேட்கிற போது, அவர் பாக்ஸ்கானிலே வேறு நிறுவனம் இருக்கிறது, முதலீடு செய்வது அதே பாக்ஸ்கான் அமைப்பில் உள்ள வேறு ஒரு நிறுவனம், புதிய முதலீடு இல்லை என்றுதான் பாக்ஸ்கான் நிறுவனம் சொல்லியிருக்கிறதே தவிர
முதலீடே இல்லை என்று சொல்லவில்லை, நமக்கு முதலீடு உறுதி என்று கீழே விழுந்தாலும் மீசையிலே மண் ஒட்டவில்லை என்பதை போல முழு பூசணிக்காயை சோற்றிலை மறைத்து கதை கட்டி அவிழ்த்து விட்டுகிறார் இந்த அமைச்சர். இன்னும் எந்தெந்த விவகாரத்திலெல்லாம் இப்படி அம்பலப்பட்டு நிற்கப் போகிறார்களோ என்பதுதான் நமக்கு போக போக இன்னும் வெளியே வரும். இதில் இந்த ஏஐ தொழில்நுட்பம், இந்த வளர்ந்து வருகிற இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு சுமார் 87,000 கோடி ரூபாயில் புதிய ஏஐ தொழில்நுட்ப மையத்தை ஆந்திராவில் அமைத்திருக்கிறது கூகுள் நிறுவனம். இந்த கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ சுந்தர் பிச்சை நம்முடைய மதுரையினுடைய மண்ணின் மைந்தர். இன்றைக்கு உலகளாவிய புகழிலே தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார். அவரை அணுகி முறைப்படி நாம் அழைப்பு கொடுத்திருந்தால் இந்த 87,000 கோடி ரூபாய், இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் இந்த அரசு கோட்டை விட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு வெளியே முதலாக ஏஐ தொழில்நுட்ப மையத்தை விசாகப்பட்டினத்தில் அமைத்திட 500 ஏக்கர் நிலம், உள்கட்டமைப்பு சாலை, மின் வசதிகளை இலவசமாகவே ஆந்திர அரசு வழங்கியிருக்கிறது. இதன் மூலமாக நேரடியாக 6,000 பேருக்கும் மறைமுகம் 30,000 பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆந்திராவிற்கு ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். இவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கிறீர்களே, இது உங்களுடைய கவனம் இல்லாத, அக்கறை இல்லாத தன்மையை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கிறதே என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்ப்பதிலே தவறவில்லை, அது அதானி ரெக்கமெண்டேஷன்ல அங்கே போய்விட்டது என்று ஒரு பொறுப்பில்லாமல் விளையாட்டு பிள்ளை போல அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். ஆந்திராவில் B4 என்ற ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறார்கள், பீப்புள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இதன் அடிப்படையிலே தான் இந்த முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. இனி ஆந்திரா விசாகப்பட்டினம் ராக்கெட் வேகத்திலே வளரும். முதலீட்டாளர்களை ஈர்க்க தமிழக அரசு இனிமேலாவது முனைப்போடு செயல்பட வேண்டும். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். சொல்வது உண்டு, செய்வது உண்டு, சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதேபோல வேளாண்மை துறையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காதது ஏன் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் துணை மானிய கோரிக்கையில் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க. நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் 41 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். கொடுத்து 2 வாரங்களுக்கு மேலே அது திறக்கவே இல்லை. இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் வரை நெல்மணிகளை கொட்டி வைத்து விவசாயிகள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இதை பற்றி அவர்களிடத்திலே கேட்டார். அப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற்று தந்தால் நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த நெல் தேங்கும் நிலை ஏற்படாது என்று உண்மைக்கு மாறாக மத்திய அரசு மீது பழி சுமத்தி இருக்கிறார். உண்மை என்னவென்று சொன்னால், கடந்த ஆண்டு 18ஆம் தேதி அன்றே மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கிவிட்டது. இதை மறைத்து மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி விவசாயிகளும் மக்களையும் ஏமாற்றி வருகிறது இந்த அரசு. இப்போ இதில் வடகிழக்கு பருவமழை வேலை தொடங்கியிருக்கு. இப்போ கூட நம்ம மலையில தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் துன்பம் இரட்டிப்பாகி இருக்கிறது. டெல்டா மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்தில் மட்டும் 30 லட்சம் மூட்டை நெல்மணிகள் கொள்முதல் செய்யாமல் சாலையிலே குவித்து வைத்து மழையால் நனைந்து வீணாகி வருகிறது. சுருக்கமாக சொன்னால், புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய முதலமைச்சராக இருக்கிற போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு முன்பாகவே மத்திய அரசிடம் இருந்து 22% ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்வதற்கு அனுமதி பெற்றார்கள். தற்போது 18% ஈரப்பதம் இருந்தால்தான் அதை கொள்முதல் செய்கிறார்கள். அதற்கு மேலே இருந்தால் அதை காய வைத்து கொண்டு வருகும் போது ரோட்டிலே கொட்டப்பட்டு இருக்கிறது. இது வேளாண்மை துறையினுடைய முரண்பாடான செயல்பாடு. மருத்துவத்துறை உங்களுக்கு தெரியும், இருமல் மருந்து அது தயாரிக்கப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில். உடனே அவங்க சொன்னாங்க 2011 தொடங்குனீங்க. 2011 தொடங்கி நாங்கள் முறையாக கண்காணித்த காரணத்தினால தான் இது மாதிரி விபத்து ஏற்படலை. ஆனால் இப்போது இவர்கள் 2024-25 ஆண்டுகளிலே கண்காணிக்க தவறியதன் காரணமாக அந்த மருந்திலே வேதிப்பொருட்கள் முறையாக அவர்கள் அதிகமாக கலந்த காரணத்தினால இன்றைக்கு 35 குழந்தைகள் இறந்து விட்டதாக செய்திகள் வருகிறது. இது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தடை செய்திருக்கிறது. இது குறித்து கேட்டால் அவர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு ஒரு பேட்சுக்கு நாங்கள் டானிக்கு தயாரிக்கிறோம், இருமல் மருந்து சிறப்பு,
அது வந்து லட்சக்கணக்கில் தயாரிக்கிற போது அதை எப்படி கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இவங்க கொள்முதல் செய்பவர்கள் தான் அந்த கண்காணிப்பிலே கவனமாக இருக்க வேண்டும். உற்பத்தி செய்கிற நாங்கள் விஷத்தை கூட கொடுப்போம், ஆனால் அதை கொள்முதல் செய்வர்கள் விஷமா இல்லையா என்று பார்த்து கொள்ள வேண்டும் என்ற தோணியிலே அவருடைய பதில் அமைந்திருப்பது பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது. சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிலே நான் தான் அது குறித்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து பேச சொன்னார்கள். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்படி செய்கிற குற்றத்தை வந்து மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்துகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சோதனையான காலமாக ஏற்பட்டிருக்கிறது. இப்போது வடகிழக்கு பருவமழை, நம்ம மழையில தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை பருவமழை காலம். உங்களுக்கு தெரியும், வர்தா, கஜா, நீலம், தானே, நிசா, ஒக்கி புயல்களை திறம்பட நாங்கள் சமாளித்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன? தேனி மாவட்டத்தில் இதுவரை போய் ஒரு அமைச்சர் பார்க்கல. இதுவரைக்கும் தேனி மாவட்டத்தில் உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, சாப்பிடக்கூட வழி இல்லாமல் 4-5 நாளாக அந்த மக்கள் தவிக்கிறாங்க. இதுவரை போய் ஒரு அமைச்சர் கூட அங்கே போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. இதுதான் இன்றைய அரசினுடைய மெத்தன போக்கு. 2022-23 நிதியாண்டில் பட்ஜெட்டில் அப்போதைய நிதியமைச்சர் நம்முடைய மதுரை மண்ணின் மைந்தன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வானிலை கணிப்பை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவித்தார்கள். வானிலை பலூன், 2 வானிலை ரேடார்கள், 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மலைமானிகள், 11 தானியங்கி நீர்மட்ட கருவிகள், அதிவேக கணினிகள் போன்ற நவீன உபகரணங்கள் அடங்கும் என கூறினார்கள். 2022-23 இப்ப நம்ம 25-26 இருக்கோம். இதுவரைக்கும் ஏதாவது இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? ஒதுக்கப்பட்டது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. இது வரைக்கும் அது வந்து அதான் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இப்ப இவ்வளவு பெரிய சேதாரம் முதல் நாளே, வடகிழக்கு பருவமழை தொடர்ந்த முதல் நாளே பணி செய்த 5 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. இடி மின்னல் தாக்கி அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தோம்னா அவங்க உயிர் காப்பாத்திருக்கலாம்ல. திருவண்ணாமலையில் 2 பேர் இறந்திருக்காங்க. அன்றைய சட்டமன்ற அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவனும் முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இது குறித்து கவனத்தில் கொண்டு வர்றாங்க. ஆகவே இன்றைக்கு 2023 ஆண்டு வீசிய மிக்ஜாம் புயலால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. பேரிடர் எச்சரிக்கை அமைப்பு திட்டத்தை மொத்தமாக கிடப்பிலே போட்டுவிட்டார். 22ஆம் தேதி நாளையிலிருந்து மிக தீவிரமான மழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே 3 மணி நேர இடைவெளியிலே வானிலை எப்படி இருக்கும் என்பதை கணித்து சொல்லுகிற வகையிலே நமக்கு வானிலை ஆய்வு மையம் தயாராக இருக்கிறது. ஆனால் அரசு இயந்திரம் இன்றைக்கு ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிற காரணத்தினாலே மக்கள் கவலையிலும் அச்சத்திலும் இருக்கின்றார்கள். அதே போல மதுரை மாநகராட்சியுடைய மேயர் ராஜனம்மா சட்டமன்றத்தில் இது குறித்து துணை மானிய கோரிக்கையில் கூடுதல் செலவினங்களுக்கான விவாதத்தில் மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய வழிகாட்டுதலோடு அங்கே கேள்வி எழுப்பப்பட்டது. மதுரைக்கு என்ன செய்தோம் என்று கேட்டார்கள். மத்திய அரசிலிருந்து என்ன செய்தோம் என்று நிதி அமைச்சர் கேட்டார். மதுரைக்கு என்ன செய்தோம் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டார்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள், 10 ஆண்டுகளுக்கு விடிவு கிடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆம், அவர் சொன்னது உண்மைதான். இதுவரை மதுரை மாநகராட்சியுடைய வரலாற்றிலே, மதுரை வரலாற்றிலே ஆளுகிற கட்சியிலே வரி முறைகேட்டிலே, ஊழலிலே 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள், மேயர் கணவர் கைது, ஏறத்தாழ 23 பேர்கள் கைது, 16க்கு மேற்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு நிலை, ஒரு அவமானம், ஒரு தலைகுனிவு இதுவரை ஆளுகிற கட்சிக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை. இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த லட்சணத்திலே இவர்கள் மதுரைக்கு விடிவு காலம் கொடுக்கிறோம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரவில்லையே, செல்லூர் ராஜு அவர்கள் பொறுத்துக் கொள்வாரா, உதயகுமார் அவர்கள் மனம் உடைந்து போக மாட்டாரா, செல்லப்பா சொல்ல மாட்டாரா என்று கேட்டார்கள். அவருக்கு சட்டசபையிலே நாங்கள் பதில் சொன்னோம். எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். 1000 கோடி ரூபாய் பறக்கும் பாலம் கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். திருமங்கலத்தில் இருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழிச்சாலை ஏறத்தாழ 2800 கோடி ரூபாய் கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள்.
மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பிரதமரை வைத்து இதே இங்கே ராஜாஜி மருத்துவமனையில் திறந்து வைத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இப்படி கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதே போல மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முறையாக அவர்கள் செய்திருந்தால் அது குறித்து நிச்சயமாக நிதியை பெற்றிருக்க முடியும். அவர்கள் மெட்ரோ ரயிலை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். நாங்கள் எய்ம்ஸை பற்றி சொன்னோம், 11 மருத்துவக் கல்லூரி சொன்னோம், ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பற்றி சொன்னோம், 1000 கோடி ரூபாய். அதே போல பஸ் போர்ட் மத்திய அரசிடமிருந்து நம்ம மதுரைக்கு கரடிக்கல்லில் திருமங்கலம் தொகுதிக்கு வாங்கணும். இதெல்லாம் அவங்க செயல்படுத்தவே இல்லை. ஆனால் அவர் சொல்றார், அதே போல அம்மா அவர்கள் அறிவித்த எக்கனாமிக் காரிடார் மதுரை தூத்துக்குடி இதெல்லாமே அவங்க கிடப்புல போட்டாங்க. ஆனால் அவர் மதுரைக்கு என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி பூனை கண்ணை மூடிக்கொண்டு கேட்பதை போல கேட்கிறார். மதுரைக்கு மிகப்பெரிய தலைகுனிவு இந்த மாநகராட்சியினுடைய ஊழல். இன்னும் அதில் எவ்வளவு பேர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது முழு விசாரணையிலே தான் நமக்கு தெரிய வரும். இவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்றாங்க, ஒரு மேயரை நியமிக்க முடியல. எவ்வளவு பெரிய தலைகுனிவு. இந்த கட்சி திமுக 75 ஆண்டு கட்சி, மெஜாரிட்டி இருக்கிறாங்க, ஆளுகிற கட்சியா இருக்காங்க, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஆனால் 4 மாமன்ற உறுப்பினர் இருக்கிற கம்யூனிஸ்ட் வசம் இந்த மதுரையினுடைய மாநகராட்சி சென்றிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய நிர்வாகம், மதுரையில கட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே உங்களுக்கே நான் ஊடக நண்பர்களுக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆகவே இதுதான் உண்மையான திமுகவுடைய நிலைமை. ஆகவே ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. மெஜாரிட்டி இருக்கு, யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ராஜினாமா செய்கிற அன்றைக்கே இவர்கள் ஒரு புதிய மேயரை, ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேயருடைய பணி மிக முக்கியமானது. ஏன்னா இந்த ரோடெல்லாம் போச்சு, இப்பயே பாருங்க தண்ணி எப்படி தேங்கி கிடக்குன்னு. ஆகவே முதல்ல இந்த வடகிழக்கு பருவமழையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறியணும். லோ லைன் ஏரியா நாங்கள் இருக்கும்போது 4133 பாதிக்கப்படக்கூடிய இடங்களை, மிக அதிக பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், அதிக பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், மிகவும் பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், குறைவான பாதிப்புக்குள்ளாக பகுதிகள் என்று 4133 இடங்களை கண்டறிந்தோம். அதே போல இன்றைக்கு 121 பல்நோக்கு மையங்கள், மல்டி ஷெல்டர், அதே போல 4713 தங்கும் மையங்கள், நிவாரண முகாம்கள், அதே போல 662 பல்நோக்கு மண்டல குழுக்கள் அமைத்தோம். அதே போல முதல்நிலை மீட்பாளர்கள், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் 41,000 பேர், இது மாதிரி எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணோம். அதே போல மண்டலத்துக்கு ஒரு அலுவலர்களை நியமித்தோம். ஆனால் இப்போ என்ன நடவடிக்கை, இங்கே தேனி மாவட்டம் உடைமைகளை இழந்து அங்கே மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் அவர்கள் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரசுல இதுதான் நிலைமையாக இருக்கிறது. நாளையிலிருந்து 22 தேதியிலிருந்து தீவிரமடையும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு நேரிலே சென்று உறுதி அளித்திருக்கிறார்கள். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் இன்னும் பயம், அச்சமா இருக்குது. அதனால மக்கள் தான் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் தினந்தோறும் இது குறித்து மக்களிடத்திலே, மக்கள் மன்றத்திலே, சட்டமன்றத்திலே இந்த 3 நாட்கள், இந்த 4 நாட்கள் துணை மானிய கோரிக்கை, கூடுதல் செலவினங்களுக்கான அந்த விவாதங்களிலே எதை முன்வைத்தாலும் அவர்கள் திசை திருப்புகிற, மடைமாற்றுகிற, அதிலே தான் கவனத்தை செலுத்துகிறார்கள் தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை என்பதுதான் இன்றைய கூட்டத்தொடருடைய நிலையாக இருக்கு. இல்ல, வடகிழக்கு பருவமழை பெய்ய துவங்கிடுச்சு, தீவிரமடைஞ்சிட்டு இருக்குது. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த அரசு கரெக்டா எடுத்திருக்குதா? இப்ப நீங்க பேரிடர் அமைச்சரா இருக்கும்போது கூட, பேரிடர் அமைச்சரா இருக்கும்போது 24 மணி நேரம் அதுல இருந்து அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்குதா? அதான் நான் சார், அதான் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் சென்றார்கள். அரசு உயர் அதிகாரிகளோடு சாய்குமார் சிஆரியா அவர்கள், செயலாளர் அமுதா IAS அவர்கள், இவர்களோடெல்லாம் அவர்கள் விவாதித்தார்கள். அதில் செய்தி ஊடகங்களே வந்தது. நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, முதல் தமிழ்நாட்டில் எத்தனை இடம் பாதிக்கப்படும்? லோ லைன் ஏரியா ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் இருக்கிற போது 4133 புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது கண்டறிந்து அதில் மண்டல குழுக்கள் அமைத்து தயார் நிலையில் இருப்பாங்க. எந்த இடம் பாதிக்கப்படும் ஐடென்டிபிகேஷனே நீங்க பண்ணாம 3 மாசமா நீங்க என்ன பணிகளை மேற்கொள்றீங்க?
இப்ப மழையை நீங்க தடுத்து நிறுத்த முடியுமா? வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? புயலை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. இட்ஸ் நேச்சுரல். ஆனால் அதை நீங்கள் பாதுகாப்பாக எதிர்கொள்ள முடியும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் பாதுகாப்பு. என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? முதல்ல தாழ்வான பகுதி பாதிக்கப்படுகிற பகுதி, வல்னரபிள் லொகேஷன். இது எத்தனை நீங்க கண்டறிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கிறீங்க. தேனி மாவட்டத்தில் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப முன்னுக்கு பின் முரணாக முதலமைச்சருக்கு தரவான தகவலை கொடுக்கிறார்களா, அல்லது தகவலை தெரிந்து கொண்டு முதலமைச்சர் முரணாக பேசுகிறாரா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்றதுதான் மக்களுக்கு கூடுதல் அச்சமாக இருக்கிறது. ஏன்னா மறைக்கிறதுக்கான நேரம் இல்லை இது. அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுவதற்கான நேரம். அதுதான் பேரிடரை எதிர்கொள்ள முடியும். நேற்றுலாம் பாத்தீங்கன்னா தீபாவளி, ஆனா பல்வேறு பகுதியில் மதுரையில கரண்ட் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் புலம்புறாங்க. இந்த அரசு செயல்படாத அரசு, இந்த அரசு உறங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. மக்களுடைய அபயக்குரல், கூக்குரல், மக்கள் இன்றைக்கு இந்த அரசு செவிசாய்க்குமா என்று தொடர்ந்து அவர்கள் அபயக்குரல் எழுப்பி வருகிறார்கள். ஆனால் இன்னும் ஆழ்ந்த நித்திரையிலே, உறக்கத்திலே இருந்து இந்த அரசு எழுந்திருக்கவில்லை என்பதற்கு தான் நேற்றைய நிகழ்வு சாட்சியாக இருக்கு. இந்த மேயர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் அதிகாரத்தில் போட்டி. நீங்க நேற்று பத்திரிகைகளில் கூட பேரம் பேசப்படுவதாக ஒரு செய்திகள் விவாதிக்கப்படுகிறது. அதெல்லாம் உண்மை நிலை என்னன்னு நமக்கு தெரியல. பத்திரிகையில போடுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, 75 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி, டெல்லியில 39 நாடாளுமன்றம் வச்சிருக்கிறவங்க, உள்ளாட்சியில ஒரு மேயரை மெஜாரிட்டி இருந்தும் ஏன் தேர்ந்தெடுக்க முடியல? ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை காலம். மேயருடைய பணி மிக அத்தியாவசியமான பணி. கமிஷனருக்கு உரிய அறிவுரை வழங்கணும், உரிய வழிகாட்டுதலை கொடுக்கணும், மக்கள் பிரச்சனைகளை கவனத்துக்கு கொண்டு போகணும். அப்ப மேயரே இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த மாநகராட்சி முடங்கி போய்விடாதா? இந்த மதுரை வெள்ளத்துல மூழ்கிடாதா? அப்படி ஒரு நிலையை வந்தால் இந்த மதுரை மக்களை யார் காப்பாற்றுவது? ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு உள்ளாட்சியிலே, சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு உறங்கி கொண்டிருந்தால் இந்த மக்களுக்கு பாதுகாப்பது யார் என்பதுதான் இப்போது எங்களுடைய பிரதான கேள்வி. முதல்வர் ரோட் ஷோ எல்லாம் போனாரு. இப்ப வேணா வடகிழக்கு பருவமழையில ரோட் ஷோ போனா ரோடுனுடைய நிலைமை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு மக்களுக்கும் தெரியும், அவருக்கும் முதல்ல தெரியும். முன் வருவாரா ஸ்டாலின்? உங்கள் வாயிலாகவே நான் வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கரூர் சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ கொடுத்திருப்பது தங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் அந்த விஜய் தரப்பு பார்க்குறாங்க. அந்த விசாரணை எப்படி போகுன்னு பார்க்குறீங்க? அது அவ்வளவு சாதகமாக இருக்குமா? இல்லை, உச்சநீதிமன்றம் பல்வேறு தரப்பட்ட அந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். விசாரணையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் துவங்கி இருக்கிறார்கள். அதை எந்த அளவில் அந்த விசாரணை செல்லும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ஆகவே உண்மையை வெளிவர வேண்டும். நடந்தது என்ன, இதனால் யாரு இந்த சதி செயல்களில் ஈடுபட்டது, மக்கள் உயிரிழப்புக்கு யார் காரணம் என்பதெல்லாம் இன்றைக்கு தாவகவுடைய கட்சி தலைவர் தெரிந்து கொள்வதற்கும், அதேபோல மக்கள் தெரிந்து கொள்வதற்கும், பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும், ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மீது ஒரு சந்தேக பார்வை விழுந்திருக்கிறது. திடீரென்று பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டல் பாடின உடனே செருப்பு வீசப்படுகிறது. செருப்பு வீசியதற்கு பிறகு அங்கே கலவரம், அந்த கூட்ட நெரிசல் நிலைமை வேறு மாறி மாறுகிறது. அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வருகிறது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வருவது என்ன, மின்தடை ஏற்பட்டது என்ன, போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாதது என்ன. ஆனால் டிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறார், ஏடிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கள் 600 காவலர்கள் கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். 3 பேருடைய அறிக்கையும் பாதுகாப்பு குறித்து வெளியிடுகிற அறிக்கையும் முரண்பாடாக இருக்கிறது. அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது சிபிஐ விசாரணையிலே உண்மை மக்களுக்கு வெளிவரும் என்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் போல நாங்களும் காத்திருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக உண்மை உலகத்திற்கும் மக்களுக்கும் தெரிய வேண்டும். இந்த உயிரிழந்தவர்களுக்கு நாம் இன்றைக்கு அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இதில் இந்த ஏதேனும் சதி நடந்திருக்கிறதா, குற்றச்செயல் நடந்திருக்கிறதா என்பதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நீதிமன்றமும் இன்றைக்கு விசாரணைக்குரிய அதிகாரிகளும் முன்மூச்சாக நிறைவேற்றுவாங்க. சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் ரூபாய் தரக்கூடிய இந்த அரசு மின்னல் தாக்கி விவசாயி இறந்தா 2 லட்சம் ரூபாய் தான் அறிவிக்கிறாங்க. இல்ல, பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அது 4 லட்சம் ரூபாய் உயிரிழப்புக்கு,
இப்போ கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு 10 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த திடீர்னு மின்னல் தாக்கி அதுவும் அவங்க வயல்வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவனும் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் கவனத்திலே கொண்டு வந்து அதை மாண்புமிகு பேரவையினுடைய கவனத்துக்கு பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. தீவிரமடை 22ஆம் தேதி தீவிரமடைந்தது. தொடக்க நாளிலே 5 பெண்கள் கடலூர் மாவட்டத்திலும் 2 பெண்கள் திருவண்ணாமலையிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆதரவாக இந்த அரசு துணை நிற்க வேண்டும். அவர்களை கண்ணீரை துடைக்க வேண்டும். ஆகவே கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும். 10 லட்சம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒக்கி புயலின் போது மீனவர்களுக்கு அன்றைக்கு 20 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவில் நான் பாதுகாவலராக இருந்தார்கள். கஜா புயலின் போது ஒரு மீனவர் கூட உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றப்பட்டார்கள். ஆகவே ஏனென்றால் பேரிடர்களை நம்ம விதிகளை தாண்டி கொடுக்க முடியாது. 4 லட்சம் ரூபாய் உயிரிழப்புக்கு. ஆனால் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 1 கோடி கூட கொடுக்க முடியும். ஆகவே இதுபோன்ற பேரிடர் காலங்களிலே உயிரை இழக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இயற்கை பேரிடரில் மனித தவறுகள் இல்லாது ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அவர்களுடைய உயிர்களுடைய பாதுகாப்பிற்கு இந்த அரசு முன் வரலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலாக கொடுக்கலாம். கள்ளக்குறிச்சிக்கு மனம் உகந்து கருணை செய்த முதலமைச்சர் இந்த பேரிடர் நிவாரண நிதி இறந்தவருடைய உயிர் குடும்பங்களையும் காப்பாற்றுவதற்கு முன் வருவாரா என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். டிடிவி இப்ப முதல்வர் அவர்களை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மைதானத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கள பற்றி விவாதித்து பேசணும். வேடிக்கை பார்க்குறவங்கள பேசுறது, வேடிக்கை பார்க்குறவங்க 1000 விவாதங்களில் வைப்பாங்க. ஏன்னா அவங்க ஓட்டப்பந்தயத்தினுடைய பங்கேற்பாளர்கள் இல்லை. அதனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கள பற்றி நம்ம விவாதித்தா அது இந்த மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும். வேடிக்கை பார்க்குறவங்கள விவாதித்தா அது வெட்டி பேச்சு, வெறும் பேச்சு, ஒன்றும் ஆகாத பேச்சு, ஒன்றும் வேகாத பேச்சு. அந்த பேச்சை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை. அவேகா அதிமுக கூட கூட்டணி வர்றதுக்கு தயாராகிற மாதிரி தானே சார் தெரியுது தற்போது இருக்கிற சூழ்நிலையில். நல்ல உங்கள் வாக்கு பொண்ணாகட்டும். ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற, வீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னால் சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும். சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து, இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வரலாறை எல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும். கட்சி தொடங்குகிற போது இப்போது சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள். பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் என்றால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார். இங்கே நாம் சொல்லலாம், ஐக்கிய நாட்டு சபையிலே கர்ஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிற போது, பழியை சுமத்துகிற போது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார். இதே தியாகராஜர் கல்லூரியில நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம். ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அணிவகுத்து சென்றார்கள். அது வர 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 பார்த்தீங்கன்னா கரைந்து 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 கடைசியில் கரையே தெரியாமல் போய்விட்டது என்ற அளவில் அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு கட்சி, அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது. அவை முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். கட்சி இருந்தால்தான் தொண்டர்களை பாதுகாக்க முடியும். கட்சி இருந்தால்தான் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும், தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும், சேவை செய்ய முடியும். ஆகவே முதலிலே இந்த ராட்சச பலம் கொண்டிருக்கிற திமுகவிலிருந்து தாவேகாவுடைய பெருமைமிகு சிறப்புமிகு தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நழுவ விட மாட்டார்
தொண்டர்களின் எண்ணத்தை, மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுபவமுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு காலம் அனுபவமுள்ள 32 ஆண்டு காலம் ஆளுகிற வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பதை குறித்து தொண்டர்களின் விருப்பத்தை, மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு காலம் அதற்கு மலர்ந்து வரும், கைகூடும் என்பது எல்லோருடைய விருப்பம். நான் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய தொண்டனாக அதுவும் என்னுடைய முழு விருப்பமாக என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப தனித்து நின்றால் காணாமல் போயிடுவாருன்றீங்களா? ஏதாவது ஒரு கட்சியோட சார்ந்துதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? புதுசாக கட்சியாக இல்ல, பொதுவாக எதிரியினுடைய பலத்தை நாம் மதிப்பீடு செய்வதில் நாம் சரியான துல்லியமான கணக்கீடு செய்ய வேண்டும். எதிரியுடைய பலம் என்பது ராட்சச பலமாக இருக்கிற போது அப்படிப்பட்ட 75 ஆண்டு கொண்ட கட்சியை நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார். நாங்கள் திமுக பலமாக இருக்கிறோம் என்று ஒரு முறை கூட அவர் தூக்கத்திலே கூட பேசியது கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக, மக்களுடைய நாடி துடிப்பு தெரிந்த தலைவராக அவர் கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் அரவணைத்து அவர்கள் கொண்டு சென்று எங்களுடைய பலமே கூட்டணி தான் என்று மக்களிடத்திலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் தாவேகாவினுடைய லட்சியம் என்று சொன்னார். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன், நான் கலோக்கியலா சொல்றேன். மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பித்தவறி வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. தாவேகாவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது.